அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது மே மாதம் 26ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சாமியோட தாலி வந்து கழுத்தில் போட்டிருக்கிறாங்க சாமிக்கு. அதை வந்து இந்த சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நகையை திருடிட்டோம்னா ராஜா சேதுபதி மேலே பழி வந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் போகிறாங்க. போயிட்டு நகையை எல்லாமே திருடிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக கார்த்தி வந்து அவங்கள பிடிக்கிறதுக்காக வர்றாரு. உள்ளே வந்து பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணோம். அவங்க அதுக்கு முன்னாடி திருடிட்டு இது பண்ணிடுறாங்க, போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கார்த்தியும் எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்டு அவங்க தாத்தா ஒரு கனவு கண்டேன், இப்படி சாமியோட தாலி காணாமல் போகிற மாதிரிம்பாங்க. அதனால் கார்த்தி கார் எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு வருவார். இவங்க கழுத்தில் இருக்கிற தாலிலாம் திருடிடுவாங்க. திருடி அந்த வைர மூக்குத்தி எல்லாத்தையுமே கழட்டிடுவாங்க. எல்லாத்தையும் கழட்டிட்டு உடனே போய் ஒளிஞ்சிக்குவாங்க. கார்த்தி எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ வந்து சிவனாண்டி சொல்லுவார், சித்தப்பா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆள் திரள்றதை பார்த்தா சந்தேகம் தான், நல்ல வேலை தப்பிச்சோம், வாங்க ஓடிடலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு ஆம்னி வேன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது வந்து அந்த ஆம்னி வேன்காரன்ட்ட சொல்லுவாங்க, ஐயோ நம்மளுக்கு தான் இந்த விஷயம் தெரியும், யார்கிட்டையும் சொல்லிடாதையா அப்படிம்பாங்க. சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துக்கிட்டு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுவாங்க. அப்போ வந்து நகையை எடுத்துகிட்டு போன வாக்கில் அந்த துணியில் மடித்து வச்சுருப்பாங்க. துணியில் மடித்து வச்சுருந்தாக்கில் அந்த வைரம் முக்தி எடுத்து திருடிக்குவார் அவங்க சித்தப்பா, சிவனாண்டியோட சித்தப்பா. உடனே அதை கொண்டுக்கிட்டு வந்து சந்திரகலாக்கிட்ட கையில் கொடுத்துருவாங்க. சந்திரா இந்தா எல்லாத்தையும் சாமி நகையெல்லாம் திருடிட்டு வந்துட்டோம், இதை எப்படியாச்சும் பாதுகாக்க வேண்டியது உன்னோடது அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம வச்சாலும் எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவான், எப்படியாவது கண்டுபிடிக்காத அளவுக்கு நீ தான் பண்ணணுங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கொண்டு ரேவதி ரூம்லேயே வைக்க போகிறேன், ரேவதி ரூமில் வச்சோம்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவன் தொலைவிக்கிட்ட அலையிட்டோங்க, நான் நடக்கிற நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு அவனால் வர முடியாதுங்கிறாங்க. சரியாக சொன்னேன், அதே மாதிரி செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சந்திரகலா அந்த நகையை வாங்கிட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா சிவனாண்டியோட சித்தப்பா அந்த வைர மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நான் மாமன் வந்துட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ நான் ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ வந்து ஏதாவது ஒரு பணம் இது காசுக்கு இது கொடுக்குறியா, எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அதான் நான் வைரமுக்தியே கொண்டாந்துருக்கிறேன், வா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே காமிக்கிறாங்க. அந்த வைரத்தை போட்டுக்கிட்டேன்னா ஊரே முன்னாடி வரும், இது மட்டும் உண்மை பொய்யா இருக்கட்டும் பாரு உன்னை என்ன பண்ணுறேங்கிறாங்க. ஐயோ லைட்டை ஆஃப் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி ரூமில் கொண்டு அந்த நகையை வைக்கிறதுக்காக போகிறாங்க. ரேவதி வந்து தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே வராங்க. அவங்க சித்தி ஒளிஞ்சிருந்து எப்படியோ கொண்டுட்டு போய் அந்த நகையை பூரா ரேவதி ரூமில் வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து சிவனாண்டி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இவனை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் நலுங்கு ஃபங்க்ஷனுக்குலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. ரேவதி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு இவன் மனசில் வந்து எல்லாமே ஆசையை வச்சுட்டு பாரு எப்படி சோகமாக இருக்கிற, ஏண்டி இப்படி இருக்கிற கஷ்டமாக, சிச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க ரேவதி. அவங்க வீட்டில் வந்து அவங்க சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டோட பையனுக்கும் இவங்களுக்கும் நலுங்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. உடனே இங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி இருந்துக்கிட்டு அங்கே வந்து அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே போய் சாமியில் வந்துட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்குறாங்க. உடனே வந்துட்டு கோயில் நகையெல்லாம் பார்க்கலான்ட்டு இங்கே நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. அங்கே வந்து கோயிலுக்கு வந்துடுறாரு ராஜா சேதுபதி. உடனே எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாம் போகிறாங்க. போன உடனே அங்கே போய் பார்த்தாங்கன்னா கோயிலை திறக்கிறாரு பூசாரி. போய் திறந்து பார்த்தா சாமி நகை இல்லை. உடனே இருந்துக்கிட்டு ஐயா என்னென்னு தெரியல, சாமி நகையை காணுங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமையா ஒரு நாள் கூட இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது, இப்போ சாமியில் நைட்டு போட்டிருந்தது, இப்போ நைட்டு நான் பூஜை பண்ணுறப்பெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சிவனாண்டி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து தூண்டி விட்டு என்னங்கிறாங்க, வந்து இவர் ராஜா சேதுபதி ராசி இல்லாதவர், சுத்த மோசமானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு அங்கே மற்றவங்க எல்லாருமே இருந்துட்டு எதுக்கு இப்படி கேவலமாக பேசிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சிவனாண்டி வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, மரியாதை இல்லாமல் அவரை. உடனே கார்த்திக் அடிக்க போகிறாங்க. கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக இருங்க, ஏதோ ஒன்று பண்ணலாம், எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு நகையை கண்டுபிடிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.